வணக்கம். இந்த நியூ இயரில் ஃபஸ்ட்டு கண்டென்ட் வீடியோ என்ன வீடியோ எடுக்கலான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரன்சி பற்றி, அதாவது யூகே கரன்சி என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் நினச்சிருக்கேன். அதை இந்தியன் கரன்சி பார்த்தீங்கன்னா ருப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி யூகே கரன்சியாக பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த யூகே கரன்சி நோட்ஸ் என்னென்ன டினாமினேஷன்ஸில் இருக்குது, யூகே கரன்சியோட காயின்ஸ் வந்து என்னென்ன டினாமினேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கரன்சிக்கும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கரன்சி நோட்ஸு 10 ருபீஸில் ஆரம்பித்து 20, 100, 500, 2000 வரைக்கும் இருக்குது. ஸோ நிறைய கரன்சி நோட்ஸ் இருக்குது. பட் இங்கே யூகே பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 நோட்டு தான். 5 பவுண்ட்ஸ், 10 பவுண்ட்ஸ், 20 பவுண்ட்ஸ் அண்ட் 50 பவுண்ட்ஸ். இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டினாமினேஷன் இருக்கிற கரன்சி, அதாவது 2000 ருபீஸ் நோட்டு தான் வந்து இந்தியாவில் இருக்குல்லே ஹையஸ்ட் டினாமினேஷன் உள்ள கரன்சி. அதே மாதிரி யூகேல பார்த்தீங்கன்னா 50 பவுண்ட்ஸ் நோட்டு தான் இருக்குல்லே ஹையஸ்ட் டினாமினேஷன் உள்ள கரன்சி. இந்த கரன்சி வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இப்போ இருக்கிற கரன்சி நோட்ஸ் தான் அண்ட் கரன்சி காயின்ஸை பற்றி தான் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யூகே கரன்சி பற்றி என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு A4E சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது யூகேயோட கரன்சி என்னன்னு சொன்னேன். யூகேயோட கரன்சி பவுண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அந்த பவுண்ட்ஸுக்கு இந்தியன் ருபீஸில் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1 பவுண்ட் வந்து 99 rupees 85 பைசே இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 100 rupeesன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லா கரன்சியும் எல்லா காயின்ஸையும் வந்து பவுண்ட்ஸில் காமிக்கும் போது நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு என்ன வேல்யூன்னு சொல்கிறேன். அது அப்ராக்சிமேட்டாக 100 rupeesன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். இப்போ யூகே பவுண்ட்ஸில் நான் வந்து ஹையஸ்ட் டினாமினேஷன் என்னென்னு ஆல்ரெடி சொன்னேன். அதாவது 50 பவுண்ட்ஸ் தான் ஹையஸ்ட் டினாமினேஷன் உள்ள கரன்சி நோட். இப்போ வந்து நம்ம லோவஸ்ட் டினாமினேஷனில் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் மாதிரி நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ருபீஸுக்கு கம்மியாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைசே, அதாவது 50 பைசே காயின் இல்லை 25 பைசே காயின், 5 பைசே அண்ட் 10 பைசே காயின் கூட இருக்குது. இப்போ வந்து நடைமுறையில் இல்லை, பட் ஆல்ரெடி இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பவுண்ட்ஸுக்கு கீழே இருக்க வேல்யூஸை வந்து பென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பென்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குல்லையே மினிமம் 1 பென்ஸ் காயின் கூட இருக்குது. ஸோ 1 பென்ஸில் இருந்து 5 பென்ஸ், 10 பென்ஸ், 20 பென்ஸ் அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ 100 பென்ஸ்னா 1 பவுண்ட். ஸோ 1 பவுண்ட் காயின் கூட இருக்குது. இப்போ நம்ம லீஸ்ட் டினாமினேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இருக்கலே லீஸ்ட் டினாமினேஷன் பார்த்தீங்கன்னா 1 பென்ஸ் காயின் தான். அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் நான். ஸோ இதுதான் வந்து 1 பென்ஸ் காயின். இந்த 1 பென்ஸ் காயின் பார்த்தீங்கன்னா இருக்கலே லோவஸ்ட் டினாமினேஷன் இங்கே யூகேல இப்போ நடைமுறையில் இருக்க காயின். இந்த 1 பென்ஸ் வந்து நம்ம இந்தியன் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா 1 ருபி. ஸோ அதாவது 1 பவுண்டு வந்து அப்ராக்சிமேட்டாக 100 ருபீஸ்ன்னு சொன்னேன். ஸோ அதனால இந்த 1 பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ருபி நம்ம இந்தியன் ருபீஸில். ஸோ இதுக்கு அடுத்த டினாமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பென்ஸ். 2 பென்ஸ் காயின் இதுதான் வந்து 2 பென்ஸ் காயின். இந்த 2 பென்ஸ் காயினுக்கு நம்ம இந்தியன் ருபீஸில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 5 பென்ஸ் காயின், அடுத்த டினாமினேஷன் இருக்க காயின் பார்த்தீங்கன்னா 5 பென்ஸ் காயின். இந்த 5 பென்ஸ் காயினுக்கு இந்தியன் வேல்யூ படி பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் வரும். ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 பென்ஸ் காயின் இருக்குது. ஸோ 10 பென்ஸ் காயின் இதுதான். இப்போ நான் உங்களுக்கு எல்லா பென்ஸ் காயினையும் நான் எடுத்து காமிக்கிறேன். எல்லா கரன்சியும் வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பாக கூட காமிச்சு அதை வந்து இந்த வீடியோ கூடயே ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த 10 பென்ஸ் காயின் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் வேல்யூவில் 10 ருபீஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றா காயின்ஸ்லேயே இன்னொரு 4 இருக்குது. என்ன டினாமினேஷன் நான் காமிக்கிறேன். ஸோ இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காயின்ஸை விட நமக்கு கரன்சி நோட்ஸ் தான் அதிகமாக இருக்குது டினாமினேஷனில். பட் இங்கே யூகேல பார்த்தீங்கன்னா பவுண்ட்ஸை விட பென்ஸில் இருக்க காயின்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா 20 பென்ஸ் காயின். இதுதான் வந்து 20 பென்ஸ் காயின். ஸோ ஒரு காயினோட ஷேப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. இது கொஞ்சம் ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்கும். இதுதான் 20 பென்ஸ் காயின். இதோட இந்தியன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். அடுத்த டினாமினேஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 50 பென்ஸ் காயின். இதுதான் 50 பென்ஸ் காயின். இதோட ஷேப்பு கூட பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனலில் தான் இருக்கும், பெருசாக இருக்கும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் நம்ம இந்தியன் கரன்சியில்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது 1 பவுண்ட் 1 பவுண்ட் காயின். இதுதான் வந்து 1 பவுண்ட் காயின். ஸோ 1 பவுண்டுனா வந்து அப்ராக்சிமேட்டாக 100 ருபீஸ்ன்னு சொன்னேன். ஸோ இந்த 1 பவுண்டு இங்கே வந்து சும்மா நம்ம ஊரில் வந்து ₹1 அப்படின்னு நம்ம செலவு பண்ணுற மாதிரி இங்கே வந்து 1 பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு கரன்சி பவுண்ட்னால அதுதான் இந்த 1 பவுண்ட் காயின். ஸோ இதோட இந்தியன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ஸோ காயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டினாமினேஷனில் இருக்க காயின் பார்த்தீங்கன்னா 2 பவுண்ட் காயின். இதுதான் 2 பவுண்ட் காயின். இந்த 2 பவுண்டுக்கான வேல்யூ இந்தியன் கரன்சியில் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டினாமினேஷனில் இருக்க யூகே பென்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் காயின்ஸ் வந்து பார்த்தாச்சு நம்ம. ஸோ டோட்டலாக 8 காயின்ஸ் இருக்குது இந்த யூகே கரன்சியில். எல்லாமே பார்த்தாச்சு. லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 பென்ஸில் ஆரம்பித்து 2 பவுண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு காயின்ஸில் டினாமினேஷன் இருக்குது. இப்போ நம்ம காயின்ஸில் இருக்க எல்லா டினாமினேஷனும் பார்த்தாச்சு. அதில் இருக்க முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்ல போகிறேன். ஸோ லீஸ்ட் வேல்யூ இருக்க 1 பென்ஸ் அண்ட் 2 பென்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பரில் பண்ணியிருப்பாங்க இந்த 2 காயின் மட்டும். ஸோ இதுதான் லோவஸ்ட் டினாமினேஷனில் உள்ள காயின்ஸ். இது வந்து 1 பென்னி, இது வந்து 2 பென்ஸ். அதாவது இது சிங்குலருங்க, பென்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. நான் முன்னாடி பென்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். பட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா 1 பென்னின்னு சொல்லுவாங்க. இது 2 பென்ஸ். இந்த ரெண்டுமே நான் வந்து திருப்பி வைக்கிறேன். ஸோ அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அதில் அடுத்த ஃபேஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ 1 பென்னி காயின் அண்ட் 2 பென்ஸ் காயின், இந்த ரெண்டும் தான் இருக்கலே லோவஸ்ட் டினாமினேஷன் உள்ள யூகே டினாமினேஷன் காயின்ஸு. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் பண்ணியிருப்பாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். காயின்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அதிக வேல்யூ இருக்கிற 4 காயின்ஸ், அதாவது 5 பென்ஸ், 10 பென்ஸ், 20 பென்ஸ் அண்ட் 50 பென்ஸ், இந்த 4 காயினும் பார்த்தீங்கன்னா சில்வரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டினாமினேஷன் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 பென்ஸ் காயின், இது வந்து 10 பென்ஸ் காயின், இது வந்து 20 பென்ஸ் காயின், இது வந்து 50 பென்ஸ் காயின். ஸோ இந்த 4 காயின்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும் 4 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கும். எல்லா காயின்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வேல்யூ, அதாவது 5 பென்ஸ்னால் 5 பென்ஸ்னு அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, 10 பென்ஸ்னால் 10 பென்ஸ்னு அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ லோவஸ்ட் டினாமினேஷன் பார்த்தீங்கன்னா காப்பர்னு சொன்னேன். இது அதுக்கு அடுத்த வேல்யூ இருக்க 4 காயினுமே வந்து சில்வரில் மேக் பண்ணியிருக்காங்க. இதோட யூனிக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 காயின் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த 2 காயின் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த எல்லா காயின்ஸுமே வந்து நான் வந்து திருப்பி வைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதர் சைட் ஆஃப் காயினில் என்ன இருக்குதுன்னு தெரியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதர் சைட் ஆஃப் காயினில் வந்து 4 காயின்லேயுமே வந்து உங்களுக்கு குயின் ஃபோட்டோ இருக்கும். இது வந்து 5 பென்ஸ் காயின், இது வந்து 10 பென்ஸ் காயின், இது 20 பென்ஸ் காயின், இது 50 பென்ஸ் காயின். ஸோ இதுதான் அடுத்த 4 வேல்யூ டினாமினேஷன் யூகே காயின்ஸ். இது 4மே வந்து சில்வரில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்கிற ஹையஸ்ட் டினாமினேஷன் உள்ள 2 காயின்ஸ், அதாவது 1 பவுண்ட் காயினும் 2 பவுண்ட் காயினும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ள சில்வரும் வெளியில் கோல்டு பிளேட்டடாக இருக்கும். இந்த 2 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குல்லையே ஹையஸ்ட் டினாமினேஷன் உள்ள காயின்ஸு. இது வந்து 1 பவுண்டு காயின், இது வந்து 2 பவுண்டு காயின். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சில்வரில் இருக்கும், அவுட்டர் ரிங் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டடாக இருக்கும். இந்த 2 காயின்லேயுமே அப்படி தான் இருக்கும். இருங்க காயினோட அதர் சைடும் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதர் சைடில் வந்து குயினோட ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இது வந்து 1 பவுண்டு காயின், இது வந்து 2 பவுண்டு காயின். இப்போது இந்த காயின்ஸோட ஸ்பெஷாலிட்டியே இதே தான். ஸோ லோவஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காப்பரில் பண்ணியிருப்பாங்க, மிடில் இருக்க 4 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்கும், கடைசியில் ஹையஸ்ட் டினாமினேஷன் உள்ள காயின் பார்த்தீங்கன்னா உள்ள சில்வரும் வெளியில் கோல்டு பிளேட்டடாக இருக்கும். இதுதான் யூகே கரன்சியில் இருக்க காயின்ஸோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூகே கரன்சிஸில் இருக்கிற டினாமினேஷனில் பார்ப்போம். இந்த கரன்சி நோட்ஸில் லீஸ்ட் டினாமினேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 பவுண்ட் நோட். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து 5 பவுண்ட் நோட். ஸோ இந்த 5 பவுண்டு வந்து நம்மளோட இந்தியன் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த 5 பவுண்டை வந்து 2 சைடுமே வந்து காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இதோட ஃபோட்டோ கூட வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 பவுண்ட்ஸ் நோட்டு. ஸோ 10 பவுண்ட்ஸ் நோட் இப்படி தான் இருக்கும். இதுதான் 10 பவுண்ட். ஸோ இந்த 10 பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸோட வேல்யூக்கு 1000 ருபீஸ்.
ஸோ இங்கே வந்து இதுதான் வந்து 10 பவுண்ட்ஸ். இந்த கரன்சி தான் வந்து இங்கே இப்போது மக்களுக்கு நடைமுறையில் இருக்குது. அடுத்த டினாமினேஷனில் உள்ள இருக்க கரன்சி பார்த்திங்கன்னா 20 பவுண்ட்ஸ். இதுதான் 20 பவுண்ட் கரன்சி நோட். ஸோ இந்த 20 பவுண்ட்ஸுங்கிறது நம்மளோட இந்தியன் ருப்பீஸில் பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ். ஸோ கிட்டத்தட்ட கலர் பார்த்திங்கன்னா நம்ம 2000 ருபீஸ் நோட்டும் இதுவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. பட் அதனால தான் வச்சுருக்காங்களான்னு தெரியல, அது ஒரு கோஇன்சிடென்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குல்லையே ஹையஸ்ட் வேல்யூ டினாமினேஷனில் உள்ள நோட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து 50 பவுண்ட் நோட். ஸோ இதுதான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் டினாமினேஷன் உள்ள நோட். இந்த 50 பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பீஸுக்கு 5000 ருபீஸ் வேல்யூ. இந்த 50 பவுண்ட் நோட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக புழக்கத்தில் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏடிஎம்மில் எடுக்கும்போதே வந்து இந்த 5 பவுண்ட் 10 பவுண்ட் 20 பவுண்ட் தான் அதிகமாக வரும். 50 பவுண்ட்ஸ் வேணும்னா பேங்க்கில் மட்டும்தான் போய் வாங்குவாங்க. ஏன்னா 50 பவுண்ட்னா நம்ம ஊர் வேல்யூக்கு 5000 ருபீஸ். அதனால அது அதிகமாக வந்து புழக்கத்தில் இல்லை, யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கரன்சிஸில் 4 டிஃப்ரெண்ட் கரன்சி நோட்ஸ் தான் இருக்குது. அதில் இந்த 50 பவுண்ட் நோட்டு மட்டும்தான் பேப்பராக திக்னஸ் அதிகமாக இருக்கும். பார்த்தாவே தெரியும். இது தொட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். நான் உங்களுக்கு இருந்தாலும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதுவே பார்த்தீங்கன்னா மற்ற 10 பவுண்ட் அண்ட் 20 பவுண்ட் அண்ட் 5 பவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும் நோட்டு. அதுலேயும் வந்து உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறது, கலர் நோட்டு இல்லை ஒரிஜினல் நோட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு கூட நமக்கு அதோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம இந்தியன் ருப்பீஸில் எப்படி வந்து காந்தி தாத்தா ஃபோட்டோ இருக்கோ எல்லா கரன்சி நோட்ஸ்லையும், இங்கே பார்த்தீங்கன்னா யூகே பவுண்ட்ஸில் எல்லா நோட்ஸ்லையுமே வந்து குயினோட ஃபோட்டோ தான் இருக்கும். பாருங்கள் 50 பவுண்ட் நோட்டில் பார்த்தாலும் தெரியும். 20 அண்ட் 10 அண்ட் 5 பவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து குயினோட ஃபோட்டோ தான் இருக்கும். இது வந்து காமனாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லா கரன்சி நோட்ஸ்லையும் குயினோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கரன்சிஸுமே வந்து கரன்சி நோட்ஸுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லோவஸ்ட் கரன்சி நோட் பார்த்தீங்கன்னா இதுதான் 5 பவுண்ட். நான் கொஞ்சம் ஜூம் இன்ல காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டினாமினேஷன் நோட்டு பார்த்தீங்கன்னா 10 பவுண்ட்ஸ். இதையும் நான் ஜூம் இன்ல காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த டினாமினேஷனில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா 20 பவுண்ட் நோட். ஸோ இதுதான் 20 பவுண்ட் நோட். இதுவும் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 பவுண்ட் நோட். இந்த 50 பவுண்ட் நோட்டு தான் வந்து கொஞ்சம் இருக்கலே பெருசாக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக இருக்குது. அந்த நோட்டோட திக்னஸே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 5 பவுண்ட் கரன்சியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டியான ஃபியூச்சர்ஸை வந்து நான் சொல்ல போகிறேன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஹாலோகிராம் இருக்குது. இந்த ஹாலோகிராமில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌன் சிம்பிள் இருக்கும். இந்த ஹாலோகிராமில் நம்ம கொஞ்சம் வேரி பண்ணி பார்த்தோம்னா லெஃப்ட்டில் கீழே வந்து பவுண்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதுவே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 5ன்னு நம்பர்ஸில் இருக்கும். ஸோ க்ரௌன் சிம்பிள் இருக்கும், லெஃப்டில் வந்து பவுண்டு சிம்பிள் இருக்கும், ரைட்டில் வந்து 5ங்கிற நம்பர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தால் கீழே இங்கே இந்த ஹாலோகிராமில் நம்ம பார்த்தோம்னா 5ன்னு லெட்டர்ஸில் எழுதியிருப்பாங்க, பவுண்ட்ஸ்னு லெட்டர்ஸில் எழுதியிருப்பாங்க. நான் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. அதில் ஹாலோகிராமில் பார்த்தா அப்படி தெரியும். இப்போது சென்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து சீ த்ரூ விண்டோன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பிக் பென் தெரியும். பிக் பென் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் மெயினாக இந்த கரன்சி நோட்ஸில் இருக்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இந்த சீ த்ரூ விண்டோவில் பிக் பென் வந்து கோல்டு கலரில் தெரியும். அதோட பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு பர்பிளில் இருக்கும். ஸோ பார்டர்ஸ் வந்து பர்பிளில் இருக்கும். அதுவே வந்து இந்த கரன்சி நோட்டை டில்ட் பண்ணால், அதாவது அதர் சைடு பின்னாடி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பென் அதே கோல்டு கலரில் தான் தெரியும். பட் அந்த பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்பிள்லேருந்து க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ இந்த கரன்சி நோட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், குயினோட ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குயினோட ஃபோட்டோ இருக்குது. அதுவே வந்து இந்த 5 பவுண்டோட நோட்டில் பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா
சர் வின்ஸ்டன் சர்ச்சிலோட ஃபோட்டோ இருக்குது. அவர் வந்து ஆர்மியில் இருந்திருக்காரு. ஸோ அவரோட இதை டினோட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து அந்த ஆர்மி சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 5 பவுண்ட் நோட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து 10 பவுண்ட் நோட்டை வந்து பார்க்க போகிறோம். இப்போது 10 பவுண்ட் நோட்ஸ்லேயும் அதே மாதிரி ஹாலோகிராம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் க்ரௌன் சிம்பிள் இருக்குது. அதில் வந்து லெஃப்ட் கார்னரில் பவுண்ட் சிம்பிள் இருக்கும். ரைட் கார்னரில் 10ன்னு நம்பர்ஸில் எழுதியிருப்பாங்க. ஹாலோகிராமில் பார்த்தா தெரியும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஹாலோகிராமில் 10ன்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸில் எழுதியிருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ஸுன்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸில் எழுதியிருப்பாங்க. ஸோ அது ஹாலோகிராமில் வந்து நம்ம மாற்றி மாற்றி காமிக்கும்போது தெரியும். 10ன்னு வேர்டிங்ஸில் எழுதியிருப்பாங்க, பவுண்ட்ஸுன்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸில் எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சீ த்ரூ விண்டோவில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா குயினோட ஃபோட்டோ இருக்கும். அந்த குயினோட ஃபோட்டோ சுற்றியும் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுன்னு எழுதியிருப்பாங்க அண்ட் 10 பவுண்டுன்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸில் எழுதியிருப்பாங்க. அதான் அந்த சீ த்ரூ விண்டோவில் குயினோட சிம்பிளை சுற்றி இருக்கிறது ஓவல் ஷேப்பில் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீ த்ரூ விண்டோவில் இது வந்து முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான செக்யூரிட்டி ஃபியூச்சர் இந்த யூகே கரன்சி நோட்டில். அந்த சீ த்ரூ விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் வந்து தெரியும் கோல்டன் கலரில். அதுக்கு பக்கத்தில் அந்த குரில் இருக்கும், அதாவது அந்த ரக்க மாதிரி இருக்கும் சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ரக்கை பார்த்தீங்கன்னா குரில் வந்து பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தா தெரியும், நல்லா கிளியராக தெரியும், பர்பிள் கலரில் இருக்கும். அதுவே வந்து அந்த கரன்சி நோட்டில் அப்சைட் டவுன் திருப்பி பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடு அதே குரில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் நோட்டுக்கான முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ 10 பவுண்ட் நோட்டில் அந்த குரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பர்பிள் கலரில் இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதுதான் முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர் 10 பவுண்ட் நோட்டில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10 பவுண்ட் நோட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குயினோட ஃபோட்டோ இருந்திருக்கும் ஆஸ் யூஷுவல். பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஜேன் ஆஸ்டின்னு இவங்களோட ஃபோட்டோ இருக்கும். இவங்க வந்து ஒரு பெரிய ஆத்தர். ஸோ இவங்கள டினோட் பண்ணுற விதமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 10 பவுண்ட் நோட்டோட எக்ஸ்ப்ளனேஷன். 10 பவுண்ட் நோட்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் பார்த்துருப்போம், செக்யூரிட்டி ஃபீச்சரும் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 பவுண்ட் நோட். இந்த 20 பவுண்ட் நோட்லேயும் இந்த ஹாலோகிராமோட ஃபியூச்சர் அதே தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌன் இருக்கும். க்ரௌனுக்கு லெஃப்டில் வந்து கீழே வந்து பவுண்டு சிம்பிளில் இருக்கும். க்ரௌனுக்கு ரைட்டில் வந்து 20ன்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸ் நம்பரில் இருக்கும். அதுவே கீழே பார்த்தீங்கன்னா ஹாலோகிராமில் 20ன்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸில் இருக்கும். கொஞ்சம் மாற்றி பார்த்தோம்னா பவுண்ட்ஸுன்னு சொல்லி வேர்டிங்ஸில் இருக்கும். ஸோ 20 அண்ட் பவுண்ட்ஸுன்ட்டு வேர்டிங்ஸில் ஹாலோகிராம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீ த்ரூ விண்டோவில் சேம் ஃபியூச்சர் தான். லெஃப்ட்டில் வந்து குயினோட சிம்பிள் இருக்கும், அதை சுற்றி ஓவல் ஷேப்பில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் 20 பவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வேர்டிங்ஸில் எழுதியிருப்பாங்க. அது தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர் இந்த 20 பவுண்ட் நோட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சீ த்ரூ விண்டோவில் நமக்கு ஒரு லைட் ஹவுஸ் தெரியும். அந்த லைட் ஹவுஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் ஆஃப் நோட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் தெரியும். நான் உங்களுக்கு டில் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரில. அந்த லைட் ஹவுஸ் வந்து கோல்டு கலரில் தெரியும். இதுதான் முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர். இதுவே வந்து நம்ம நோட்டை வந்து திருப்பினோம்னா ரிவர்ஸ் ஆஃப் நோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சேம் லைட் ஹவுஸ் வந்து சில்வர் கலரில் தெரியும். இதுதான் முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர் உங்களுக்கு வந்து இந்த 20 பவுண்ட் நோட்டில் ஒரிஜினலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த லைட் ஹவுஸ் சீ த்ரூ விண்டோவில் தெரிகிற லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் கோல்டு கலராகவும் ரியர் சைடில் சில்வர் கலராகவும் தெரியும். இதுதான் முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர் இந்த 20 பவுண்ட் நோட்டுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 20 பவுண்ட் நோட்டில் ஃப்ரண்ட் சைடில் குயினோட ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜோசப் டியூனருங்கிற ஃபோட்டோ இருக்குது. இவர் வந்து ஒரு ஷிப்போட கேப்டன். ஸோ அவரை டினோட் பண்ணுற விதமாக இங்கே வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 20 பவுண்ட் நோட்டோட ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹை வேல்யூ இருக்கிற நோட்டு தான் 50 பவுண்ட் கரன்சி நோட்.
இந்த நோட்டில் நீங்கள் மற்ற நோட்டில் பார்த்த மாதிரி ஹாலோகிராம் ஃபீச்சர் எதுவும் இருக்காது. பட் இந்த நோட்டு வந்து அந்த நோட்டெல்லாம் விட ரொம்ப திக்னஸாக இருக்கும். இந்த பேப்பர் குவாலிட்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும். அப்புறம் இந்த நோட்டில் முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், க்ரீன் கலரில் லைனு விட்டு விட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அது க்ரீன் கலர் லைன் இல்லைங்க, அது க்ரீன் கலரில் ஒரு சின்ன ஷீட்டு மாதிரி உள்ளே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சைடு இந்த பக்கமும் ஒரு சைடு உள்ளேயும் வந்து ஒரு நூலை நம்ம ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஷீட்டையே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர். இதை வந்து ஒரிஜினலானு பார்க்குறக்கு இந்த இடத்துல வந்து லைட்டாக டியர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த க்ரீன் கலர் ஷீட் இருக்கும். இதுதான் முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர் இந்த 50 பவுண்ட் நோட்டில். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தா ஒயிட்டாக தெரியும் அது, பட் அதில் உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உள்ள குயினோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ இதில் ஹாலோகிராம் ஃபீச்சர் கொடுக்காமையே வந்து வேறு செக்யூரிட்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இந்த 50 பவுண்ட் நோட்டுக்கு. அதில் குயினோட ஃபோட்டோ தெரியும். உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பார்க்குறக்கு ஒயிட்டாக பிளாங்காக இருக்கும், பட் உள்ளே வந்து குயினோட ஃபோட்டோ வந்து தெரியும் டிரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ இதுதான் 50 பவுண்ட் நோட்டு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு குயினோட ஃபோட்டோ இருக்குது. இப்போ இந்த க்ரீன் கலர் ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ரியர் சைட் ஆஃப் த நோட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 50 பவுண்டோட ரிவர்ஸ் சைடு நோட்டு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரை வந்து லைனிங் மட்டும் லைட்டாக தெரியும். அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இந்த நோட்டோட திக்னஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உள்ளுக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் வெளியிலையும் ஒன்று உள்ளே இருக்க மாதிரி தெரியும், பட் பின்னாடி எதுவுமே தெரியாது, உள்ளுக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர். அப்புறம் இதில் ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குயினோட ஃபோட்டோ இருந்திருக்கும், பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இவர் வந்து மேத்யூ போல்ட்டுங்கிற அவரோட ஃபோட்டோவும் இங்கே ஜேம்ஸ் பாட், இவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோ தான் வந்து இந்த 50 பவுண்ட் நோட்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 50 பவுண்ட் நோட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர். இப்போ இந்த யூகே கரன்சி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த யூகே கரன்சி நோட்ஸ் எல்லாம் வந்து யார் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. இப்போ நம்ம இந்தியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்படி வந்து பிரிண்ட் பண்ணி அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் வந்து இந்த யூகே பவுண்ட் கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூகே கரன்சிஸ் எல்லாம். ஆனால் இந்த யூகேல பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து அப்படி வந்து கண்ட்ரிஸ் வந்து பிரிஞ்சிருக்கு. இதில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பிரிண்ட் பண்ணுற இந்த யூகே பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் யூகே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்காட்லாந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து தனியாக ஒரு இந்த பவுண்ட் கரன்சி நோட்டோட டிசைன் வந்து வேற வச்சிருக்காங்க, அவங்க தனியாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்காட்லாந்து பவுண்டு வந்து ஸ்காட்லாந்து அண்ட் அயர்லாண்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்காட்லாந்து பவுண்டும் பார்த்தீங்கன்னா சேம் யூகே பவுண்டும், அதுவும் வந்து வேல்யூ வந்து சேம், ஒன்லி பார்த்தீங்கன்னா டிசைன் மட்டும் மாறும். அது வந்து பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து தனியாக டிசைன் பண்ணது. ஆனால் பவுண்ட்ஸ் வந்து எல்லா பக்கமும் சேம் தான், வேல்யூ எல்லாமே சேம் தான். ஸோ பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை வந்து பிரிண்ட் பண்ணுற யூகே பவுண்டு பார்த்தீங்கன்னா யூகேக்குள்ளே ஈவன் ஸ்காட்லாந்து அண்ட் அயர்லாண்டில் கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டு வந்து பிரிண்ட் பண்ணுற டிசைன் நோட் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து அண்ட் அயர்லாண்டில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். யூகேல வந்து மற்ற பார்ட்ஸ், அதாவது இங்கிலாந்து அண்ட் வேல்ஸில் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு யூகே கரன்சி பற்றி, பவுண்ட்ஸ் அண்ட் பென்ஸை பற்றி எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு கரன்சி நோட்ஸ் என்னென்ன இருக்குது, ஒரு பென்ஸ் காயின்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு லோவஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட காமிச்சு அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதோட இந்தியன் மதிப்பு வேல்யூ என்ன எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட் திரும்பவும் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அசோக் ராஜ். வணக்கம்.